ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க டாக்டர் லக்ஷ்மி பிரியா பேசுறேன். இது என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட மூணாவது வீடியோ. இந்த வீடியோல we are going to see about the capital structure theories. நான் ஏற்கனவே வந்து நெட் இன்கம் அப்ரோச்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோல நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்னா என்ன சொல்லியிருக்கேன். இதுல கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட தேர்ட் தியரியான எம்எம் ஹைபோதசிஸ் பத்தி சொல்றேன். MM hypothesis is nothing but a Mardignelli and Miller approach is the name of the author. According to his approach, in the approach la enna solranga appadina, this approach is similar to idla kuduthirukkan parunga. MM hypothesis similar to net operating income approach. MM hypothesis அப்படிங்கிறது ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா net operating income approach மாதிரி இருக்கும். On the other side, MM approach is similar to net income approach அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு MM approach is similar to net operating income approach அப்படின்னு கேட்டீங்கன்னா, if the taxes are ignored, அங்க tax இல்ல அப்படின்னா அது வந்து எந்த கான்செப்டை பேஸ் பண்ணிருக்கணும். this MM approach is based on the concept of net operating income approach if the taxes are ignored. அந்த அனாலிசிஸ் பார்ட்ல டாக்ஸஸ் இல்ல ஒரு ஃபர்ம்ல டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா this MM approach is similar to NOI approach. அதே MM approach is similar to net income approach if the taxes are assumed to exist. In case அந்த கம்பெனில வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா it is similar to net income approach. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் MM approach is similar to net income approach அப்படின்னா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அதாவது செகண்ட் கான்செப்டை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். MM approach is similar to net income approach if the taxes are assumed to exist. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெட் இன்கம் அப்ரோச்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நெட் இன்கம் அப்ரோச்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதாவது if the debt content is increased, debt content increase ஆச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், debt content increase ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாயிண்ட் நம்பர் 1. இது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நெட் இன்கம் அப்ரோச்ல. எனிஹவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் அகைன். டெட் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, டெட் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஆல்சோ டிக்ரீஸ்ட் அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்கேன். இது வந்து MM approach is similar to net income approach. ஓகேவா? debt content increase ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகும். debt content decrease ஆச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்மும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ MM அப்ரோச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. VI equal to VU plus BT. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. இதுல வேர் VI அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். இது என்ன நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். லீவர்ட் ஃபார்ம். VU அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம். அண்ட் B அப்படிங்கிறது டெட் கண்டென்ட். சாரி, Bங்கிறது டெட் கண்டென்ட். and then Tங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் டாக்ஸ் ரேட். ஓகேவா? எப்போதுமே VI equal to VU plus BT ன்னு சொல்லியிருக்கேன். VI அப்படிங்கிறது Vங்கிறது வேல்யூ அண்ட் I is the levered. VIங்கிறது வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். லீவர்ட் அப்படின்னா டெட் கண்டென்ட் தான் லீவர்ட் அப்படின்னு சொல்றோம். லீவர்ட் இஸ் நத்திங் பட் டெட் கண்டென்ட் ஆர் த கம்பெனி இஸ் ஹேவிங் ரிஸ்க். ஒரு கம்பெனில ரிஸ்க் இருக்குன்னா அது லீவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட்டும் ஈக்விட்டியும் சேர்ந்து இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். அது வந்து லீவர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒன்லி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி, அதர்வைஸ் தே ஆர் ரைசிங் த கேபிட்டல் ஒன்லி த்ரூ ஈக்விட்டி அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன்லீவர்ட் ஃபார்ம். எந்த ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இருக்குதோ அதை லீவர்ட் ஃபார்ம்னும், எந்த ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இல்லையோ அதை வந்து அன்லீவர்ட் ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது VI கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு சம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சம்ம வச்சு இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்போதுமே as per MM hypothesis, value of the levered firm is always greater than value of unlevered firm. இதை தான் நான் இப்போ ப்ரூஃப் பண்ண போறேன். எப்போதுமே
வேல்யூ ஆஃப் த லீவர்ட் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம். இதை வந்து இங்க கொடுத்துருக்கேன். வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் is always greater than value of unlevered firm. இதுதான் நான் இந்த தியரியில ப்ரூஃப் பண்ண போறேன். வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லிருக்கேன்? those companies having a debt content in its capital structure. அதோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபர்மோட வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும். எந்த ஃபர்மோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு ஃபர்ம்ல டெட் கண்டென்ட் இல்லாம இருக்குதோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ம்ல வந்து டெட்டும் ஈக்விட்டியும் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா they are rising the capital only through equity and preference. டெட் மூலமா ரைஸ் பண்ணாத கண்டிஷன்ல அது என்னன்னு சொல்றாங்கன்னா வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம்னு சொல்றாங்க. எப்போதுமே வேல்யூ ஆஃப் த லீவர்ட் ஃபார்ம்ங்கிறது வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்மோட ஜாஸ்தி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் ஒரே ரீசன் தான். எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் they are paying the fixed amount as interest to debenture holders. மீதி இருக்க பணம் எல்லாமே என்ன ஆகும்னா கம்பெனிக்கு வரதுனால அங்க வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். இதை வந்து ஒரு அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 firms are there. firm A and firm B இருக்கு. ரெண்டு ஃபார்ம் எடுத்துட்டு கம்பேர் பண்ண போறோம். ஃபார்ம் ஏல பாத்தீங்க அப்படின்னா 6% டெட் கண்டென்ட் இருக்கு. நான் வேணா இங்க தனியா போட்டுறேன். ஃபார்ம் ஏன்னு போட்டுக்கோங்க. ஃபார்ம் ஏல வந்து டெட் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 lakhs இருக்கு. 3 lakhs 3 lakhs இருக்கு. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6%. பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்து 6% இருக்கு. ஃபார்ம் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்குறேன். ஃபார்ம் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா firm has no debt content. டெட் கண்டென்ட்டே அங்க இல்ல. நோ டெட் இல்ல. அப்ப வெறும் ஈக்விட்டியா தான் இருக்கும். டெட் கண்டென்ட் நில்லுனே போட்டுக்கோங்க. டெட் வந்து 0. ஓகேவா? இப்போ ரெண்டு கம்பெனிக்கும் சேர்த்து earnings before EBTங்கிறது வேற ஒன்றும் இல்ல. earnings before tax. அங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. earnings before interest and tax ன்னு கொடுப்பேன். இந்த வாட்டி earnings before tax of both the firm is rupees 1,20,000 கொடுத்திருக்கோம். KE என்னது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. தட் இஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் 10% and the tax is 60%. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க டாக்ஸ் வந்திருக்கு. டாக்ஸ் இருந்தாலே அது என்னது? இந்த MM approach is similar to net income approach if the taxes are assumed to exist. ஒரு அனாலிசிஸ்ல டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நெட் இன்கம் அப்ரோச் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இங்க டாக்ஸ் இருக்கு பாருங்க. சாரி. ஓகே, இப்போ இதை நான் எப்படி சம்மா போடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. BI ஈக்குவல் டு சொல்யூஷன் இங்க போட்டுறேன். BI ஈக்குவல் டு VU பிளஸ் DT. ஓகேவா? இப்போ VI இப்போ நமக்கு முதல்ல VU தெரியணும். VU ஈக்குவல் டு சரி நான் என்ன சொல்லியிருக்கேன்? VIனா லீவர்ட் ஃபார்ம், VUனா என்னது? அன்லீவர்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன். இந்த சம்ம வேணும் எடுத்துட்டு வந்துடுவோம். VUங்கிறது அன்லீவர்ட் ஃபார்ம். அன்லீவர்ட் ஃபார்ம்னா என்னது? எந்த ஒரு ஃபார்ம்ல டெட் கண்டென்ட் இல்லையோ அது அன்லீவர்ட் ஃபார்ம். அப்பனா அங்க என்ன இருக்க முடியும்? ஒன்லி எஸ் ஆதான். VU ஈக்குவல் டு என்ன இருக்க முடியும்? ஈக்விட்டி. எஸ்ங்கிறது என்னது? ஈக்விட்டின்னு சொல்லியிருக்கேன். எஸ் இஸ் நத்திங் பட் ஈக்விட்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் VU அப்படிங்கிறது அன்லீவர்ட் ஃபார்ம். அன்லீவர்ட் ஃபார்ம்னா அங்க டெட் கண்டென்ட் கிடையாது. அப்ப அங்க இருக்கிறது என்னவா இருக்க முடியும்? ஒன்லி ஈக்விட்டி. ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் எஸ். இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன். ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா VU ஈக்குவல் டு 1 minus t divided by EBT divided by KE. இதுதான் ஃபார்முலா VU க்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ VU equal to இப்போ என்ன பண்றேன்னா VU equal to 1 minus t இந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்றோம். 1 minus tax rate என்ன 60 அப்படினா 0.6 வந்துருமா? EBTங்கிறது earnings before tax ன்னு அவன் கொடுத்துட்டான். இங்க இன்ட்ரெஸ்டே கொடுக்கல. ஏன் EBT இங்க எடுக்கணும்னு புரியுதா? இங்க வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம். இங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் இங்க 1,20,000 எடுத்துக்கிறோம்.
டிவைடட் பை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, EBITங்கிறது earnings before interest and tax. இன்ட்ரெஸ்ட் எப்போ இருக்கும்? நம்ம கம்பெனில டெட் இருந்தா அதுக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்பெனில டெட்டே கிடையாது, only we are going to pay tax. அதனால தான் EBTன்னு சொல்லியிருக்கேன். 1,20,000 டிவைடட் பை KE அவனே கொடுத்துருக்கான் 0.10ன்னு போட்டுக்கலாம். 0.10 ஏன்னா இன்டூ 100 போட்டீங்கன்னா அப்ப VU ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா rupees 4,80,000 வருது. ஓகேவா? இப்ப VI ஈக்குவல் டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? VI ஈக்குவல் டு VU plus BT கால்குலேட் பண்ண போறோம். BT. இப்ப VI ஈக்குவல் டு VUங்கிறது 4,80,000. ஓகேவா? பிளஸ் பிங்கிறது என்னோட டெட் கண்டென்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்றது VI. அப்போ டெட் கண்டென்ட் இருக்கு இல்லையா? டெட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு? 3 lakhs இருக்கு நமக்கு. 3 lakhs into tax rate star tax எவ்வளவு இருக்கு? tax percentage is 60. அப்போ 60 by 100 னா எவ்வளவு வரும் பாருங்க. 60 divided by 100 அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.6. ஓகே, இப்போ VI equal to 4,80,000 பிளஸ் அதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,80,000 வருமா? இது ரெண்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்போ VI equal to டோட்டலா எவ்வளவு வரும்? 6,60,000. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க ப்ரூஃப் பண்றேன். VI is always greater than VU. இதான் நான் சென்டர்ல கொடுத்தேன். இப்போ வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் பாருங்க. வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு 6,60,000 should always greater than 4,80,000. இதுதான் net income approach, MM hypothesis ஓட first approach concept. So the value of the levered form should be always greater than value of the unlevered form by an amount. That amount should be equal to amount of tax multiplied by the tax rate. அதெல்லாம் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுதான் இங்க நான் ப்ரூஃப் பண்ணது. திரும்ப ஒரு வாட்டி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். MM approach அப்படிங்கிறது similar to net operating income approach and net income approach. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் பார்க்க போறது செகண்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். MM approach is similar to net income approach. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, if the taxes are assumed to exist, ஒரு கம்பெனில டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா definitely this approach is belongs to the concept of net income approach. முதல்ல net income approach என்னங்கறத அனலைஸ் பண்ணுங்க. debt content increase ஆச்சு அப்படின்னா value of the firm increase ஆகும். debt content கம்மி ஆச்சு அப்படின்னா value of the firm decrease ஆகும். இப்போ MM hypothesisக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா VI equal to VU plus BT ன்னு கொடுத்திருக்கேன். VI அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். லீவர்ட் அப்படின்னாலே ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அது லீவர்ட் ஃபார்மும், வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் கண்டென்ட் இல்ல அப்படின்னா அது அன்லீவர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பிங்கிறது டெட் கண்டென்ட், டீங்கிறது டாக்ஸ் ரேட். இதை வந்து இப்போ ஒரு அனாலிசிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் த லீவர்ட் ஃபார்ம் எப்பவுமே வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்மோட வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனில எந்த ஒரு கம்பெனில டெட் மூலமா கேபிட்டல ரைஸ் பண்ணிருக்காங்களோ டெஃபினெட்லி த வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் அண்ட் EPS இஸ் ஹை. ஓகேவா? வேல்யூ ஆஃப் த லீவர்ட் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் த வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம். அது இங்க நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டு ஈஸியா இருக்கும். 2 ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃபார்ம் A அண்ட் ஃபார்ம் B. இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபார்ம் ஏல வந்து டெட் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா 6% டெட் ஆஃப் rupees 3 lakh. டெட் கண்டென்ட் 3 lakh, அதுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. அப்போ ஒரு ஃபார்ம்ல டெட் கண்டென்ட் இருந்தனாலே அது வேல்யூ ஆஃப் த லீவர்ட் ஃபார்ம். இததான் லீவர்ட் ஃபார்ம்னு சொல்றேன். ஃபார்ம் B has no debt content. அப்ப டெட் ஜீரோங்கிறதுனால இந்த ஃபார்ம் என்னன்னு சொல்றோம்? வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்யூஷன் ஃபார்ம்ல இதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன். இது முதல்ல ஃபார்ம்ல எழுதிக்கலாம். VI equal to VU plus BT. இப்போ வந்து VI calculate பண்ணனும் அப்படின்னா first we have to calculate VU. VUங்கிறது என்னது? Value of unlevered form. Unlevered formனா என்னது? அங்க debt content கிடையாது. அப்ப அங்க என்ன இருக்கும்? Equity மட்டும் தான் இருக்கும். Equity தான் நான் இங்க S ன்னு கொடுத்திருக்கேன். அப்படி இல்லன்னா இதுக்கு இன்னொரு ஃபார்முலா 1 minus T. T is nothing but tax. EBTங்கிறது earnings before tax divided by KE. earnings before interest and tax ன்னு போடுவோம். ஆனா ஏன் இங்க இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரல அப்படின்னா இதோட ஃபார்முலாவே அதுதான். இன்ட்ரெஸ்ட் ஏன் வரலன்னா இது அன்லீவர்ட் ஃபார்ம்.
அப்ப VU equal to இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கேன் 1 minus T tax rate is 60% அதனால 0.6 EBT அப்படிங்கிறது அவனே கொடுத்திருக்கான் இது unlevered firmங்கறனால 1,20,000 EBT அவனே கொடுத்துட்டான் KEங்கிறது 10% 10 by 100 னா 0.10 so the value of the unlevered firm is 4,80,000 and the value of levered firm ஓட ஃபார்முலால இப்ப அப்ளை பண்றேன் VI equal to VU plus BT VIங்கிறது 4,80,000 plus debt content அப்படிங்கிறது இந்த கம்பெனில 3 lakhs இருக்கு ஸ்டார் டாக்ஸ் அப்படிங்கிறது 60% ஓகேவா இப்ப VI equal to 4,80,000 plus 1,80,000 so VI equal to 6,60,000 இப்ப ரெண்டு ஃபர்மோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு VIங்கிறது 6,60,000 and value of unlevered firm is 4,80,000 so 6,60,000 should be always greater than 4,80,000 that is value of levered firm is always greater than value of unlevered firm ஓகேவா இது வந்து MM hypothesis ஓட net income approach ஓட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது எக்ஸாம்ல போடும்போது எக்ஸாம்ல அவங்க எப்படி கேட்பாங்கன்னா MM hypothesis net in MM hypothesis அப்படின்னு கேட்பாங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே மாதிரி இந்த ப்ராப்ளமை நீங்களே போட்டு அதுக்கு சொல்யூஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா they will give good marks ஓகேவா இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் கான்செப்டை நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அனாலிசிஸ் பார்ட்டோட தேங்க்யூ